ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட்டி கைட். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஹைதராபாதி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 100 ml ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 3 பிரியாணி இலை, 2 பட்டை, 5 கிராம். இப்போது நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் மீடியம் சைஸ் 5 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ குக்கார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 1/2 kg ஆல்ரெடி பாயில் பண்ண மட்டனை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிரேவி சைடில் குக்கார வரைக்கும் நம்ம ரைஸையும் பாயில் பண்ணி எடுத்துடலாம். நான் 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் பாயில் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து ஹாஃப் குக் தான் ஆகணும், ஃபுல்லாக நம்ம குக் பண்ணக்கூடாது. ஸோ தம் போட போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பாதி கிரேவி தனியாக வேறு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து செட்டிங்காக ஃபஸ்ட்டு லேயர் வந்து கிரேவி போட்டுட்டு செகண்ட் லேயர் வந்து நான் வந்து ஹாஃப் குக் ரைஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது செகண்ட் லேயர் அகைன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறமா லெஃப்ட் ஓவர் கிரேவியை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா கேஷ்யூஸ், ரைசன்ஸ் அதை ஆட் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃப்ளேவருக்காக இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தம்முக்காக நான் வந்து மேலே வெயிட் வைக்கிறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை சீல் பண்ணி நீங்கள் தம் வைக்கலாம். தம்மிங் ப்ராசஸ் வந்து லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது ரைஸ் வந்து நல்லா ஒடியாமல் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் கிரேவியும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு நீங்கள் கேஷ்யூஸ், ரைசன்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஹைதராபாதி மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தி ஃபுட்டி கைட். பாய் பாய்.